ஸ்கின் கேர் முடிஞ்சு வாட்டர் இன்டேக் பண்ணிட்டு அப்படியே ரன்னிங் கிளப் தான் போவேன் ஆஸ் யூஷுவல். அதான் நம்ம யூஸ்வலாக நான் பண்ணுற விஷயம். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 2 வாரமாக எந்த வீடியோவும் போஸ்டாக இருக்காது, எந்த வ்ளாகும் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு மாட்டேன். ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் தான் இந்த வீடியோ போடுறேன் நான். ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். விண்டராகலாம் சோப்பின அப்புறம் மறுபடியும் கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செஞ்சு நான் வந்து ஒரு 6 days 1 week நல்லா போச்சு. போன உடனே முதல்ல வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் பெயின். ஸோ லெக்கில் கீழே ஃபுட்டோட நல்ல பெயின் இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் தூங்கி எதுக்கிறோம் இல்லைன்னா லாங் சிட்டிங்க்கு அப்புறம் ரொம்ப பெயின் இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு நான் பெருசாக கண்டுக்கல. ஒரு 2-3 days போனோன்னா ரொம்ப பெயின் சிவியர் ஆனால் நான் வேண்டிய டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா யூரிக் ஆசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்பர் பாடி ஒர்க் அவுட் மட்டும் பண்ணலாம், லெக் ஒர்க் அவுட் வேண்டாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தேன். இருக்கும்போது கரெக்டாக வீக்கெண்ட் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த வாரம் முடிய டைமில். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வந்தது, அப்படி ஜிம் 1 நாள் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பைக் ட்ரிப் போகலான்னு கிளம்பினேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பைக் ட்ரிப் போகும்போது என்ன ஆச்சுன்னா, லைக் எனக்கு ஹேண்ட் கிரிப்பில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கை மறுத்த மாதிரி ஆச்சு. நேராக ஓட்ட முடியல, பெயின் வந்துட்டு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. ஸ்டில் அந்த ட்ரிப்பு நான் முடித்தேன். வ்ளாக்ஸ் எல்லாம் வீடியோலாம் எடுத்து அந்த வ்ளாக் நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணலாம் தான் இருக்கேன். பட் அதுவும் ரொம்ப அன்ஈஸியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் வண்டி ஓட்டும் போதும் சரி, எனக்கு ரைட் ஹேண்ட் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை டாக்டர் போயிட்டு சார் என்ன சார் திரும்ப வந்துச்சு, மெடிசன் ஏதோ அலர்ஜி ஆகிடுச்சு போல அப்படின்னு நினச்சேன். அவர் அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு கையெல்லாம் திருப்பியெல்லாம் பார்த்துனாரு, தம்பி எனக்கு வந்து இங்கே ஏதோ ஒரு நர்வ் ஏதோ பிடிச்சிருக்கு, அங்கேயோ கைக்கு அங்கே எங்கேயோ நர்வ் பிடிச்சிருக்கு சொல்லி ஜிம்மும் போகக்கூடாதுன்றாரு. வண்டி ஓடக்கூடாதுன்றாரு. நான் ஜிம் போகலாமான்னு கேட்டேன். தம்பி இன்னும் போயிட்டே இருங்க அப்படின்னாரு. ஸோ கடைசியில் ஜிம்மும் இல்லை, வாக்கிங் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்டமாக உட்காந்துருக்கேன். ஸோ தண்டமாக உட்காந்தெல்லாம் ஏன்டா வீடியோவாக போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ இந்த யூரிக் ஆசிட் ஹையாக இருந்தது ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இன்டேக் தான். எப்போலாம் நம்ம வந்து ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்கிறோமோ, இது வந்து என்னோட உடம்புக்கு வந்துச்சு, எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் நம்ம வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே அதை ஹேண்டியாக வைக்கிற ரீசனே அதுதான். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி இன்டேக் மட்டும் கம்மியாக பண்ணாதீங்க. வென் வி ஆர் ஜென்ரலாகவே குடிக்கணும். ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக குடிக்கணும். சப்போஸ் நம்ம கேட்டெல்லாம் எடுக்கணும்னா இன்னும் நம்ம ஜாஸ்தி வாட்டர் இன்டேக் வச்சுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட்டர் இன்டேக்கை மினிமம் 2 liters சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம், இந்த ப்ரோட்டீனாக இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே நீங்கள் போகலாம். டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபிசிஷியன் கன்சல்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நான் வெயிட் ப்ரோட்டீன் எடுக்கிறேன், கிரியேட்டின் எடுக்கிறேன், நான் வந்து எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் டாக்டரை வச்சு செக் பண்ணிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months இல்லைனா ஒன்ஸ் இன் 4 months ஒரு பிளட் செக் பண்ணுங்கள். எல்லாமே செக் பண்ணுங்கள். ஃபுல் பாடி செக்அப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 months பண்ணுங்கள். அதுக்கு காஸ்ட்டாகவும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கணும். நம்ம ஸ்டீராய்ட்ஸ் அவ்வளோ எடுக்கிறேன். பட் ஸ்டில் ஒரு 4 months இடம் விட்டு இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது ரெண்டும் நான் வந்து முக்கியமாக சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நல்லா போச்சு ஒர்க் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கேப்பு தான். இப்போ அடுத்த வாரத்தை வந்து நான் மோஸ்ட்லி டாக்டர் செக் பண்ணணும், வாரந்தான் அப்படின்னு கேட்டுட்டு அதை நான் Day 7 ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை Day 1 மறுபடியும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 3 தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். குட் பை.